நீங்க இந்த மாரி ஒருத்தவங்க உங்கள மிரட்டுறாங்க, இந்த மாரிலாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு சைபர் செக்யூரிட்டிக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ண பாருங்க. வித் ப்ரூஃபோட உங்ககிட்ட இருக்குன்னா, உங்களுக்கு யார் இந்த மாரி த்ரெட் பண்றாங்க, இல்ல உங்க இமேஜ் இந்த மாதிரி பப்ளிக் ஆகுது அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த இன்ஃபர்மேஷன நீங்க எடுத்துட்டு தைரியமா இத ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மார்ஃபிங்னால உங்க ஃபேஸ வந்து ஒருத்தவங்க மார்க் பண்ணி யூஸ் பண்ணனால உங்க தப்பு கிடையாது. ஸோ இந்த தப்பு என்னால தான் ப்ளேம்க்குள்ள போயிட்டு, உங்கள நீங்க ஒரு 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 ஷெருக்குள்ள மாட்டிக்காம, இத முதல்ல எதிர்த்து எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு பாருங்க. கொஞ்சம் அவேரா இருக்க ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு அடல்ட் பெரியவங்க கிட்ட போயிட்டு, இந்த மாரி எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படின்ற விஷயத்த தைரியமா சொல்ல ஆரம்பிங்க. இத நீங்க மறைக்கிறதுனாலயோ, இல்ல இந்த பழிய உங்க மேல எடுத்துக்கிட்டு தப்பான டிசிஷன் எடுத்துட்டு லைஃப்குள்ள ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிறத முதல்ல பண்ணாதீங்க. ஏன்னா, உங்க இமேஜ மார்க் பண்ணி வைக்கிறவங்க எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டு அவங்க ஹேப்பியா தான் இருக்காங்க. ஆனா இந்த இமேஜ யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்க இமேஜ், உங்க ஃபோட்டோஸ தான் யூஸ் பண்ற நீங்க தான் இங்க ஒரு பெரிய ஒரு லூப்க்குள்ள மாட்டிக்கிட்டு உங்க லைஃப்ப முடிச்சுக்கலான்ற அளவுக்கு டிசைட் பண்றீங்க. முதல்ல கிளியரா இருங்க. இந்த தப்பு உங்களோடது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பிரைவசின்ற ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள வச்சுக்க ட்ரை பண்ண பாருங்க. ஏன்னா, நீங்க சோசியல் மீடியால ஃபோட்டோவ அப்லோட் பண்றது அது அவங்களோட விஷ் தான். ஆனா, பிரைவேட் செட்டிங்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். சில பிரைவேட்டான ஃபோட்டோஸ் நீங்க சோசியல் மீடியாக்குள்ள போஸ்ட் போடுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் மார்க் வச்சு போஸ்ட் பண்ணுங்க. இல்ல பிளர் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்க ஆரம்பிக்கும். இன்னொருத்தவங்க நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து யூஸ் பண்ணாத அளவுக்கு ஏன்னா, இது டிஜிட்டலைஸா போயிட்டு இருக்கு.